மாலை வணக்கம். கர்ண வித்யா அறக்கட்டளை நிலா சூரியன் பதிப்பகம் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்வில் முனைவர் சே திவாகர் அவர்கள் எழுதியுள்ள தமிழ் வள மேம்பாட்டில் மாப்போசியின் பங்கு என்ற நூலை இங்கு வெளியிட்டு சிறந்த ஒரு உரையை வழங்கி சென்றிருக்கிற ஐயா இந்திரன் அவர்களுக்கும், நூலை பெற்று சிறந்த ஒரு உரையை வழங்கி சென்றிருக்கிற எழுத்தாளர் கரண் கார்கி அவர்களுக்கும், இந்த நூலை ஆய்வேடு காலம் தொடங்கி இதனுடைய உருவாக்கத்தில் மாபெரும் பங்களிப்பை செய்திருக்கிற அம்மையார் சரோஜா அம்மையார் அவர்களுடைய மிக ஆழமான அந்த வாழ்த்துரை. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதே உண்மையில் நம்ம கரண் கார்கி அவர்கள் சொல்வதை போல மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நான் 3 பேருக்கு முதல்ல நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நம்ம ரகுராம் சார் கர்ண வித்யா ஃபவுண்டேஷன் மூலமாக சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் நல்லபடியாக உருவாகணும், அவங்க பெரிய லெவலில் வரணும்னு அந்த ஃபவுண்டேஷனை அமைத்து மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதன் மூலமாக ஆண்டுதோறும் இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு ஸ்டாலையும் போட்டு மிக சிறப்பாக அந்த நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி எல்லோருடைய நூல்கள் இங்கே ஒரு 20க்கும் மேற்பட்ட படைப்பாளிகளுடைய நூல்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இங்கே வைத்து மிக சிறப்பாக இங்கே நடத்தியிருக்கிறார். இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை என்று கூறலாம். அவரை மனமுவந்து வாழ்த்துகின்றேன். அடுத்ததாக, இந்த நூலை எழுதி வெளியிட்டிருக்கிற முனைவர் சே திவாகர் ஐயா அவர்கள். இந்த வெளியீட்டு விழாவை வேற எங்கன்னா கூட வைக்கலாம், ஆனால் இங்கேயே வைப்பதில் ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. அது இந்த அரங்குக்கும் சிறப்பு சேர்க்க வேண்டும். இப்படி மாற்றுத்திறனாளி பிள்ளைகள் எந்த அளவுக்கு எழுதுகிறார்கள், எந்த அளவுக்கு சிந்திக்கிறார்கள், எந்த அளவுக்கு மிகப்பெரிய சவாலான எழுத்து பணிகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த உலகிற்கு சொல்லுகின்ற வண்ணமாக இந்த வெளியீட்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே திவாகர் அவர்களுக்கும் இனிய நன்றிகள். மூன்றாவதாக, நிலா சூரியன் பதிப்பகம். எங்களோடு நம்ம ரவி சார் பேராசிரியராக இருந்தாலும் ஒரு பதிப்பகத்தை தொடங்கி மிக அருமையான பல்வேறு நூல்களை, சங்க இலக்கியம் தொடங்கி சமகால இலக்கியம் வரை பல நூல்களை வெளியிட்டுக்கிட்டு இருக்கார். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னர் முருகேச பாகவதர் என்ற படைப்பாளியை அறிமுகப்படுத்தி நான் அதை தொகுத்திருந்தாலும் அதையெல்லாம் நூலாக வெளியிட்டவர் நம்ம ரமேஷ் சார் தான். அதை போலவே அவருடைய சங்க துன்பம் பல கல்லூரிகளில் பாடமாக இருக்குது. அவருடைய 10 பாட்டில் ஆளுமை வளர்ச்சி பல கல்லூரிகளில் பாடமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க ரவி ஐயா அவர்கள் இந்த நூலை, இந்த முனைவர் பட்டம் செஞ்சு முடித்த உடனே, அன்பு மாணவ செல்வங்களே, முனைவர் பட்டம் செஞ்சு முடிச்சோடனே அது டைம் முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல, 6 ஆண்டுகளை நம்ம திவாகர் சார் அதை ஆழ்ந்து செய்த அந்த ஆய்வேட்டை இப்பொழுது நூலாக்கி இருக்கிறார். மிக அருமையான அட்டைப்படம். அந்த நூலை பார்க்கும் பொழுது உண்மையாகவே மிக செறிவான முறையில் அந்த நூலை உருவாக்கி இருக்கிறார். எனவே நம்ம ரவி சாருக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை சொல்லி, மாப்போசியை பற்றி சில வார்த்தைகளை இங்கே நாம் சொல்லணும். மாப்போசி ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை. அதே நேரத்தில் மிகவும் நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இன்றைக்கு கூட அவரை பற்றி விமர்சனம் செய்வது உண்டு. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று திராவிட இயக்கங்கள் மிகப்பெரிய அளவிலே ஒரு கோட்பாட்டு நிலையை முன்னெடுப்பதற்கு, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று 40களில் மாபெரும் போராட்டத்தை தொடங்கியிருந்தாலும் பின்னர் மத்தியில் கூட்டாட்சியாகவும் தேசிய தன்மையில் நாம் ஒரு இந்திய நாட்டினுடைய அந்த தன்மையை இழந்து விடாமல், மாநிலத்தில் நமது தமிழ் மொழி உரிமைகளை இழந்து விடாமல் நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு பல்வேறு கருத்துக்கள் சமூகத்தில் உருவாக்கப்படுகின்றன. அப்படி உருவாக்கியதில் மிக முக்கியமான பங்களிப்பு மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு உண்டு. அப்படித்தான் அவருடைய 144 நூல்கள்னு அம்மா சொன்னாங்க. அப்படி அவருடைய ஒவ்வொரு எழுத்தையும் பேச்சையும் அவர் எங்கன்னா பேசினாலும் அந்த பேச்சையெல்லாம் அதை தவறிவிடாமல் செங்கோல் பத்திரிகையில் அவர் நடத்திய அந்த தமிழ் முரசு, அந்த ஏட்டில், இன்னும் கிராமணி முரசு, பல்வேறு ஏடுகளில் தொடர்ந்து அவர் பதிவு செய்தார். தந்தை பெரியார் அவர்களும் சரி, அறிஞர் அண்ணா அவர்களும் சரி, மாப்போசி அவர்களும் சரி, தமிழகத்தில் இவர்களெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை விட்டு சென்றவர்கள். அவங்க பேசிய பேச்செல்லாம் அப்படியே காட்டில் கரையாது. மறாவது நாளிலே பெரியார் பேசியிருந்தாருன்னா மறாவது நாள் குடியரசில் வந்துடும், விடுதலையில் வந்துடும். அண்ணா பேசியிருந்தாருன்னா திராவிட நாட்டில் வந்துடும், நம் நாடில் வந்துடும்.
அப்படியே நம்ம மாப்போசி ஐயா அவர்களுடைய பேச்சுக்களும், அவர் நடத்திய அந்த செங்கோல் ஏடு மற்றும் பல்வேறு தமிழ் முரசு அந்த ஏடுகள், இப்படி பல்வேறு ஏடுகளில் வெளிவந்ததையெல்லாம் அவர் அப்படியே கரைந்து போக விடவில்லை. அதை நூல்களாக தொடர்ந்து மாற்றினார். அதற்கு பல அறிஞர்கள், அந்த இன்ப நிலையம் போன்ற பல நல்லோர்கள் அவருக்கு உதவி செஞ்சு தொடர்ந்து அந்த நூல்களை எல்லாம் வெளியிட்டதுனால தான் இன்னைக்கு அவருடைய அந்த வரலாற்று பங்களிப்பை எடுத்து பல அறிஞர்கள் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் அவரை பற்றி எடுத்து ஆய்வு செய்வதற்கான ஆய்வாளர்கள் ஒரு தேக்கமாக இருந்த சூழலில் தைரியமாக அந்த ஆய்வு பொருளை எடுத்தவர் நமது முனைவர் திவாகர் அவர்கள். திவாகர் அவர்கள் எங்கள் கல்லூரியில், நம்ம நந்தனம் கல்லூரியில் தமிழ்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல், அந்த அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் எல்லாமே தெரிஞ்சவர். கணிப்பொறியில் மற்ற எல்லா விஷயத்திலையும் எல்லோருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடியவர். முதல்வர்லேருந்து எல்லோருடையும் நெருங்கி பழகி என்னென்ன தேவை, என்னென்ன நம்ம வளர்ச்சிக்கு வித்திடணும் அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடியவர். எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் ரசிகமணி டிகேசி நினைக்கு வருவார். ரசிகமணி டிகேசி எதையும் ரொம்ப சுவையாக ரசித்து சொல்லுவார். அதை போல அவர் ஒரு ரசிகமணியாக இருக்கக்கூடியவர். அப்படித்தான் இந்த நூலையும் உருவாக்கி இருக்கிறார். நூலில் நான் முழுசும் படித்து பின்னாடி நம்ம கரண் கார்கி சொன்ன மாதிரியே அதை ஒரு திறனாய்வாக எழுதுவேன். இங்கே மாப்போசியை பற்றி நம்ம பொதுவாக பார்க்கும்போது எப்படி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கருத்துக்கு அடித்தளமாக நின்றாரோ அதை போலவே திராவிட இயக்கங்கள், அன்பிற்கினிய நண்பர்களே, சங்க இலக்கியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், இந்த மூன்றையும் ஒரு சமய சார்பற்ற அனைத்து மக்களுக்குமான அடிப்படை கருத்துக்களை இந்த மூன்றும் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து வெளியே சொல்வதற்கு, பரப்புவதற்கு, அதை திரைப்படங்களாக உருவாக்குவதற்கு, திராவிட இயக்கங்கள் மேலெடுத்து செல்வதற்கு சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை ஐயா மாப்போசி அவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார். சிலப்பதிகாரத்துக்கு மாநாடுகள், சிலப்பதிகாரத்தினுடைய விமர்சனங்கள், சிலப்பதிகாரத்துக்கான கூட்டங்கள், இதெல்லாம் பிரமாதமானவை. அதை போலவே சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்று பல நூல்கள் இருந்த போதும் கூட அறிஞர்கள் தேர்வு செய்த நூல் மாப்போசி அவர்களுடைய நூல். விடுதலை போரில் தமிழ் வளர்ந்த வரலாறு என்ற ஒரு நூல். நான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வும் கதைப்பாடல்கள் சார்ந்த ஆய்வு, அந்த டைமில் மாப்போசி ஐயாவை அப்போ நானும் படித்தேன். அந்த நூல் இணையற்ற ஒரு நூல். ஏனென்றால் அவர் ஒரு அரசியல்வாதியாகவும், ஒரு பத்திரிகையாளராகவும், ஒரு தேசியவாதியாகவும், அதே நேரத்தில் தமிழ் மொழி இன உணர்வுகளை விட்டுத்தராதவராகவும் இருந்த காரணத்தினால் அவ்வளவு நேர்த்தியாக அந்த விடுதலை போரில் தமிழ் வளர்ந்த வரலாறு எழுதினார். அதனால்தான் புகழ்பெற்ற ஆங்கில பேராசிரியர் அந்த தமிழ் டெவலப்மெண்ட் டூரிங் தி இந்தியன் அந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள் என்ற அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பல்கலைக்கழகம் வெளியிட்டது. அப்படி மாப்போசி அவர்களுடைய பங்களிப்பும், அரசியல் பங்களிப்பும், சமூக பங்களிப்பும், இலக்கிய பங்களிப்பும் விதந்து பேசத்தக்கது. அதை மிக சிறப்பாக நமது முனைவர் சே திவாகர் அவர்கள் எழுதியிருக்கிறார். இது குறித்து இன்னும் மிக விரிவான ஆய்வரங்குகளும் இந்த நூல் பற்றிய விமர்சனங்களும் நடைபெற வேண்டும். மாப்போசி அவர்களுடைய ஆய்வில் ஒரு புதியதொரு திறப்பை நமது சே திவாகர் அவர்கள் செய்திருக்கிறார் என்று அவரை வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்வில் எங்களோடு வந்து இணைந்திருக்கிற பேராசிரியர்கள், எங்களோடு பணியாற்றும் பேராசிரியர்கள், நம்ம சங்கரதாஸ் போன்ற பேராசிரியர்கள், இங்கே எங்களோடு பணியாற்றி இன்றைக்கு அங்கே பெரும்பாக்கம் கல்லூரியில் முதல்வராக, துறை தலைவராக பல்வேறு பணிகளை எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிற ஐயா தங்கவேல் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. ஐயா எங்களோடு பணியாற்றி இப்போ ரொம்ப இளமையாகிறாரு. ஐயா படியில் இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகாக இளமையாக சாமிங்க ஆகிட்டு இருக்கிறார் ஐயா பீரான் அவர்கள். அதை போலவே நம்ம திவாகர் சார், அதாவது உணவு மதியத்தில் நாங்கள் சாப்பிடும்போது கூட அதை ரசித்து சொல்லுவார். அப்போ அந்த உணவிலிருந்து, நூல்களிலிருந்து எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற அன்பிற்கினிய சகோதரியார் நாகவள்ளி அவர்களை இங்கே நாங்கள் வாழ்த்தணும். அவருடைய எழுத்து பணிக்கெல்லாம் அவங்க தான் ஒரு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கிறாங்க. அவங்களையும் வாழ்த்துக்கிறோம். மேலும் எங்களோடு பணியாற்றி இன்றைக்கு மாநில கல்லூரியில் இருக்கிறாரு. மிக விரிந்த அளவில் நூல்களை எழுதி கொண்டிருக்கிறார் ஐயா ரமேஷ் அவர்கள். மிக சிறப்பாக பல்வேறு நூல்கள் இங்கே இந்த அரங்கத்தில் பார்த்தா நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். அவரும் மென்மேலும் நூல்களை எழுத வேண்டும் என்று ரமேஷ் ஐயா அவர்களை பன்னூல் ஆசிரியர், தொன்னூல் ஆசிரியராக அவர் விளங்கிட்டு இருக்கிறார். அவரையும் வாழ்த்துகிறோம். இந்த இனிய வாய்ப்பை வழங்கிய நமது மாணவ செல்வங்கள், முனைவர் பட்ட மாணவர்கள், பேராசிரியர் ஐயா
ரவி அவர்கள், இங்கே நம்ம இந்த ரவி அவர்கள், அங்கே நம்ம பேராசிரியர் நம்ம அன்பிற்கினிய ராஜா அவர்கள், இன்னும் இந்த நிகழ்வுக்கு ஒவ்வொருவராக கலைமணி அவர்கள், ஒவ்வொருவராக கார்த்தி, யோகேஷ், இன்னும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் அன்போடு வாழ்த்தி இந்த உரையை ஹேமா, இன்னும் அந்த அந்த தம்பி பேருங்க, இன்னொரு தம்பி இருக்காருங்க பூபாலன், ஆனந்தராஜ் என்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.